கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். கருணாநிதியும் ஸ்டாலினும் ஒண்ணுதான், வேற வேற கிடையாது. இவங்கெல்லாம் நாட்டுக்காக இல்ல, அவங்களுடைய குடும்பத்துக்காக கட்சியை கொண்டு போறாங்கிறதா எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு முன் வச்சிருக்காரு. அதில் இந்த நீங்க சொல்றதோட முதல் பாதியை நான் ஒத்துக்கிறேன். கலைஞரும் நம்முடைய தளபதியும் ஒன்றுதான் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. எப்படி கலைஞர் அவர்களுக்கு ஒரு தலைமைத்துவ பண்பு இருந்ததோ, எப்படி அவருக்கான மதிநுட்பமும் அவருடைய ராஜதந்திரமும் அவருடைய உழைப்பும் கலைஞருக்கு வாய்க்கப்பட்டிருந்ததோ, அது இம்மியோட குறையாமல் தளபதிக்கு வாய்த்திருக்கிறது. எனவே அவருடைய பிள்ளை அப்பாவுக்கு பிள்ளை தப்பாமல் பிறந்திருக்கிறது என்பதைப் போல அவரும் இவரும் ஒன்றுதான் என்பதிலே அந்த முதல் பகுதியிலே எனக்கு பிரச்சனையே இல்லை. அது உண்மையே, அது சரியான ஒன்று தான். ஆனால் அவர்கள் சொல்வதெல்லாம் பார்த்தால் அவங்க கட்சியிலே இருக்கக்கூடிய எத்தனையோ பேருக்கு இன்றைக்கி அதெல்லாம் வந்திருக்கு இல்லையா? அவங்க கூட்டணி வச்சிருக்கக்கூடிய பாரதிய ஜனதாவில் எத்தனை பேர் இன்றைக்கு அந்த குடும்பத்தில் இருந்து கோலோச்சு கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனோம்னால் அவரவர்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இப்போது இந்த அரசியலில் என்னென்ன வேலைகள் செய்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் நாட்டு மக்களுக்கு நன்றாகவே தெரியும். மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி எந்த வயசுல ஃபர்ஸ்ட் மீட் பண்ணீங்க? உங்கள்ட்ட ஃபர்ஸ்ட் அவர் பேசின வேர்ட்ஸ் ஞாபகம் இருக்கா? நல்லாவே ஞாபகம் இருக்கு. இப்போ நம்ம போயிட்டு இருக்கோமே விருதுநகரில் புகழ்பெற்ற மாரியம்மன் கோயில் திடல்னு இருக்கு. அங்கே பொட்டல்னு நாங்கள் சொல்லுவோம். அங்கே தான் முதல் முறையாக நான் அவரை சந்திக்கிறேன். அப்போது எனக்கு வயது 10 வயது இருக்கும். நான் 5ஆவது படிச்சுட்டு இருக்கேன். ஆமாம். அதுக்கு முன்னால் நான் அவரை பார்த்ததுன்றது கொஞ்சம் இதாக இருக்கிறது. மதுரையில் தமுக்க மைதானத்தில் ஒரு மாநாடு நடந்தது, மகளிர் மாநாடு. அப்போ எங்கள் அம்மா நான் சின்ன பையன், என்னை அந்த மாநாட்டுக்கு கூப்பிட்டு போயிருந்தாங்க. அந்த மாநாட்டில் தான் நான் கலைஞர் இதுதான் முதலமைச்சர் கலைஞர்னு மாநாட்டு பந்தலில் உட்காந்து பார்த்தக்கூடிய தலைவர் அவர். பின்னாளிலே நான் சொன்னது போல் பொட்டலில் மீட்டிங்கு. அப்போ நான் சின்ன பையன், 10 வயசு இருக்கும். அந்த மீட்டிங்க்கு அப்பா கூட்டமாக இருக்குன்ட்டு கூப்பிட்டு போகல. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய கட்சிக்காரனோட சேர்ந்து அவங்களோட சேர்ந்து நானும் அந்த கூட்டத்துக்கு போயிட்டேன். போய் அந்த கூட்டத்தில் முன்னால் போய் ஒரு தூரத்தில் உட்கார்ந்துருக்கும். கலைஞர் வந்திருந்தார். அப்போது மறைந்து விட்ட சிறுகதை மன்னன் சேதுநாட்டு செல்லக்கிளி தென்னரசு பெரியப்பா அவர்கள் தலைவரோடு வந்தார்கள். அப்பா அந்த மேடையில் தான் இருக்கிறாங்க. ஆனால் என்ன ஆச்சுன்னா, தென்னரசு பெரியப்பா அந்த கூட்டத்தில் எப்படியும் என்னை பார்த்துட்டார். நான் இந்த கூட்டத்தில் என்னை பார்த்த உடனே எனக்கு பேர் அவருடைய நினைவாகத்தான் அப்பா வச்சார். நினைவாக அவங்க 2 பேரும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள், மென்டார் அப்பாவுக்கு அவர். அதனால் ஒரு நன்றி உணர்வின் அடிப்படையில் அவருடைய பேரை, அப்பாவை அரசியலுக்கு ஆற்றுப்படுத்தியவர்ன்றதுனால அவர் வச்சாங்க. அவர் என்னை பார்த்துட்ட உடனே என்ன பண்ணாருன்னா, ஒரு ஆளை விட்ட உடனே அந்த பையனை மேலே கூட்டுவாங்க அப்படின்னு சொன்னார். என்னை அப்படியே அச்சா தூக்கி மேலே கொண்டு போய் மேடையில் வச்சாங்க. தலைவர் உட்கார்ந்தார். அவர் தலைவர் பக்கத்தில் கொண்டு போய் குறிச்சோடனே மறைந்த மாதவன் அவர்களும் தலைவரும் அருகே உட்கார்ந்தாங்க. நான் வந்தோடனே மாதவன் அவர்கள்ட்ட இது தங்கப்பாண்டியன் பையனோடனே மாதவன் அவர்கள் அவருடைய மடியில் என்னை உட்கார வச்சுட்டாரு. அந்த பக்கம் தென்னரசு பெரியப்பா, எங்கிட்ட மாதவனுக்கும் கலைஞர் அவர்களுக்கு நடுவில் இப்படி என்னை உட்கார வச்சு கொண்டார். அப்போ தென்னரசு பெரியப்பா கலைஞர்கிட்ட கேட்டார், அவன் என்ன சொல்கிறான்னு கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு சொன்னார். அப்போ தலைவர் அவர்கள் என்ன சொன்ன அப்படின்னு கேட்டார். இதுதான் எனக்கும் கலைஞர் அவர்களுக்கும் நடந்த முதல் உரையாடல். கலைஞர் அவர்கள் ஒரு சின்ன பையனாக இருக்க என்னை பார்த்து என்ன சொன்ன அப்படின்னு கேட்டார். நான் அப்போ அவர்கிட்ட கேட்டேன், எல்லாரும் நீங்கள் ஜெயிலுக்கு போயிருக்கீங்களே, எங்கள் அப்பா மட்டும் ஏன் ஜெயிலுக்கு போகாமல் இருக்காருன்னு கேட்டேன். காரணம், இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை எல்லாரும் இப்போ திமுக இந்த பெருந்தலைவர்கள் எல்லாமே சிறைக்கு போய் அந்த அனுபவங்களை பேசுவாங்க வீட்டுக்கு வரும்போது. புத்தகங்கள்லையும் அப்போ நிறைய இருக்கும். அந்த இதெல்லாம் கேள்விப்பட்டு எனக்கு மனசுக்குள்ளே எல்லாரும் இவங்கெல்லாம் ஜெயிலுக்கு போகணும், அந்த ஜெயிலில் இருந்து அந்த ஜெயிலுன்னு சொல்கிறாங்களே, அப்பா அது மாதிரி ஜெயிலுக்கே போட நான் கேட்டேன். வாய் முகூர்த்தம்னு ஒன்று சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி நான் கேட்டதுக்கப்புறம் 76ஆம் ஆண்டில் பார்த்தீங்கன்னா மிஸ்ஸால் எங்கள் அப்பாவை முதல்ல கொண்டு போய் ஜெயிலில் வச்சு 1 வருஷம் ஜெயிலில் இருந்தார். மதுரை ஜெயிலில் மிஸ்ஸா கைதியாக 1 வருஷம் இருந்தார். நான் அந்த கேள்வியை கேட்டவுடன் தலைவர் அவர்கள் அப்படியே குலுங்கி சிரிச்சிட்டார். சிரிச்சு என்ன எப்படி கேட்குற அப்படின்னு கேட்டார். அப்புறம் தான் அவர் உடனே இந்த மாதிரி கேட்குறான்னு சொல்லி என்னை தட்டி கொடுத்துட்டு என்னை பக்கத்தில் வச்சு ஒரு புகைப்படம் எடுத்தார். என் வீட்டில் இன்னும் அந்த புகைப்படம் மாட்டப்பட்டிருக்கிறது. அதுதான் எனக்கு அவருக்கும் நடந்த ஒரு ஃபர்ஸ்ட் கான்வர்சேஷன். அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்கள சென்னையில் போய் மீட் பண்ணும்போது இந்த மெமரிஸ்ன்னு அவர் சொன்னீங்களா? இந்த மெமரிஸை நான் சொல்லலை அவர்கிட்ட.
அவரை நான் போய் பார்க்குற முதல்ல அரசியலுக்குள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா நான் அது ஒரு அப்பாவுடைய மறைவு எனக்கு அரசியலுக்கு வர வேண்டிய சூழ்நிலை. நான் அப்போ கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு மாலை நேரத்தில் இருக்குது, ஒரு ஃபோன் வருது. ஃபோனில் கூப்பிட்டு உடனடியாக உங்களை மதுரைக்கு சிஎம் வர சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே நான் மதுரைக்கு கிளம்பி உடனே போகிறேன். அவர் சர்க்கியூட் ஹவுஸில் இருந்தார். ரூமுக்குள்ளே போன உடனே அவரும் மறைந்த மூப்பனார் அவர்களும் உட்காந்தாங்க. உள்ளே போன உடனே டக்குன்னு என்னையை பார்த்துட்டு அவர்கிட்ட வரதுக்கு முன்னாடி நிறைய சன் வந்திருக்கான்னு சொன்ன உடனே வந்து மூப்பனார்கிட்ட டக்குன்னு ஒருத்தர் அவர் திரும்பி, இதுதான் தங்கப்பாண்டியன் பையன், இவரை தான் நான் அருப்புக்கோட்டையில் கேண்டிடேட்டாக போடுறேன்னு. அவர் உடனே பார்த்துட்டு, ஆமாம்மா நான் ஒரு இறந்து போகும்போது ஒரு ஊருக்கு போயிருந்தேன், பார்த்தேன் இவங்களெல்லாம் அப்படின்னு சொல்லி அதை அக்னாலேஜ் பண்ணார். சொல்லி சொன்ன உடனே எனக்கு டக்குன்னு அப்படி தலைவர் சொன்ன உடனே ஒரு இதாக இருந்தது. தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.